Hi, good morning and welcome to this video lecture. நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு. ஆனுவல் ரிப்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அட்டாச் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து அந்த செக்ஷன்ஸை வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். ஒரு கம்பெனியோட ரியல் டைம் டேட்டாவே எடுத்து பண்ணி நம்ம அனலைசிஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, அதில் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று இன்கம் மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, அதை வந்து எப்படி அனலைசிஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, அதை தான் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெவென்யூ அனாலிசிஸ் பண்ணணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு காலமே சேல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சேல்ஸு இல்லைன்னா ரெவென்யூ, ஒரு கம்பெனியில் எவ்வளவு சேல்ஸாக இருக்குது இல்லை எவ்வளவு ரெவென்யூ வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் இயர் டு இயர். ஒரு 5 இயர் டேட்டா எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணோம்னாலே நமக்கு தெரியும் அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை சைட்வேஸாக இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், இல்லைன்னா வந்து காஸ்ட்டுன்னு இருக்கும், எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த காலம் எடுத்து அதில் உள்ள 5 இயர் டேட்டா. ஸோ இப்போ ரெவென்யூ காஸ்ட் ரெண்டையும் அனாலிசிஸ் பண்ணியாச்சு. தென் வந்து டேக்ஸ் அண்டு டெப்ரிசியேஷன், இந்த ரெண்டையும் வந்து நம்ம கன்சாலிடேட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 5 இயர் அதே மாதிரி டேட்டாவை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணணும். தென் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஸோ ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்னிங் இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது பிபிடி, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு, தென் ஆஃப்டர் டேக்ஸை டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் அண்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எவ்வளவு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ, அதாவது இதோட ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஏடி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா ஏர்னிங் பெர் ஷேர் வந்து வரும், இபிஎஸ். ஓகே, இந்த ஏர்னிங் பெர் ஷேரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஏர்னிங் பெர் ஷேர் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா அதுதான் வந்து டிவிடெண்டாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த இபிஎஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ப்ராஃபிட்டை தான் நம்ம நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் டேக்ஸு, ஆஃப்டர் என்ன சொல்கிறதுன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தது எல்லாமே போக. ஓகே, ஸோ இதில் இந்த ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன், இபிட்டா அப்படின்றது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை தான் நம்ம இந்த ஃபினான்ஷியல் டெர்மினாலஜிஸில் வந்து இபிட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஏர்னிங் இருக்கோ ஸோ அதை கிராஸ் ப்ராஃபிட்டாக அனலைஸ் பண்ணணும். தென் வந்து நெட் ப்ராஃபிட்டையும் அனலைசிஸ் பண்ணணும். நெட் ப்ராஃபிட்ன்றது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ இதுதான் நெட் ப்ராஃபிட். ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டுக்கும் கிராஸ் ப்ராஃபிட்டுக்குமே டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுனாலும் நம்ம வந்து நோட் பண்ணணும். ஏன்னா சில நேரம் கிராஸ் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, ஸோ அப்போ இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸோட ஒரு சம்மரி. அண்டு சில ஃபார்முலாஸ் லைக் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ், அதாவது கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நெட் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் டேக்ஸ், அதாவது பிபிடி, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், கிராஸ் ப்ராஃபிட், இந்த இதையும் டேக்ஸை வந்து டிடெக்ட் பண்ணிட்டோன்னா அதுதான் வந்து நெட் பேட், அதாவது ஆஃப்டர் டேக்ஸ். இபிஎஸ் எப்படி நான் ஏற்கனவே நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்த மாதிரி ஏர்னிங் பெர் ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டினரி ஷேர்ஸ், எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கோ அந்த ஷேர்ஸை வந்து டிவைட் பண்ணோன்னா ஒரு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுதான் வந்து ப்ராஃபிட் பெர் ஷேர் ஹோல்டர்ஸ், இது வந்து கிடச்சிடும் நமக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இது என்னென்னா ஒரு கம்பெனியோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை ஒரு ஷேர் பேசிஸ்க்கு நமக்கு தெரியும். ஸோ இது ஹையாக இருந்துச்சு அப்படின்னா வந்து டெஃபினெட்லி அந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி அப்படின்னு. ஸோ ஏர்னிங்ஸ் அப்படின்றது என்னென்னா தட் இஸ் சிம்ப்ளி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்டு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை பே பண்ணதுக்கப்புறம் வர்றது தான் வந்து ஏர்னிங்ஸு, அதாவது நெட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ். ஓகே,
தேங்க்யூ, பாய்.